ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே திருமலைக்கு தரிசனம் வரக்கூடிய பக்தர்களுக்கு டிடிடி தேவஸ்தானம் சார்பில் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளும் அதை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. தொடர்ச்சியா திருமலைக்கு தரிசனம் போறதுக்கு உங்களுக்கு தேவையான தகவல்களை டீட்டெயிலான வீடியோவா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட டெலிகிராம் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் இமீடியட்டா அதுல ஷேர் ஆகும். SST டோக்கன்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்ப டைம் வந்து 1:15 ஆகுது. ஸோ இப்போவுமே நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்டோட டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. க்ரௌட் அப்படின்றது இன்னைக்கு SST வாங்குறதுக்கு ஆவரேஜா தான் இருந்திருக்கு அப்படின்றத அப்டேட். சேம் டேயோட டிக்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலைக்கான டிக்கெட்ல உங்களுக்கு 5 மணியோட ஸ்லாட், ஏர்லி மார்னிங் 5 மணியோட ஸ்லாட்டு ஒரு 2446 டிக்கெட்ஸ் வந்து இப்போவும் அவைலபிள் இருக்கு. நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா SST டோக்கன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதார் கார்டு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த டோக்கன் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கிடைக்கும். இந்த டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 1 ல இருந்து 2 மணி நேரம் தான் ஆகும். யாராவது இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இல்லைன்னா நீங்க டிராவல் பண்றது ஈவினிங் டைம்ல தான் ரீச் ஆகுவீங்கன்னா திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தா கவுண்டர்ல டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். நீங்க தாராளமா வாங்கிட்டு போய் சாமி பார்க்கலாம். சம்மர் லீவு ஸ்டார்ட் ஆகி அது முடிஞ்சதுக்கு அப்புறமுமே இந்த SST டோக்கன் அப்படின்றது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலயுமே அடுத்த நாளுக்கான ஸ்லாட்டுமே கம்ப்ளீட்டா தீந்துரும். ஆனா இன்னைக்கு வந்து நாளைக்கான ஸ்லாட்டு இப்போ வரைக்கும் 1 மணி வரைக்குமே அவைலபிள் இருக்கு. 2000 டிக்கெட்ஸ் இருக்கு. தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ரீவாரிமட்டில டோக்கன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து நடந்து போற மாதிரி தான் இருக்கும். காலையில 8:45 ஸ்டேட்டஸ்க்கு இன்னைக்கான ஸ்லாட்ல 8 மணி 9 மணியோட ஸ்லாட் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. அதே போல நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டுமே இன்னைக்கு ஸ்ரீவாரிமட்டில கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி ஞாயிறு வீக்கெண்ட் அப்படின்றனால எப்பவுமே வார இறுதி நாட்களுக்கு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டும் ஸ்ரீவாரிமட்டில கொடுப்பாங்க. நாளைக்கு 5 மணி 6 மணிக்கான ஸ்லாட்ல ஒரு 1500 டிக்கெட்ஸ் இருந்திருக்கு. மேபி இப்பயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க நடந்து போறீங்கன்னா செக் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்க கவுண்டர்ஸ்ல SST டோக்கன் வாங்கிட்டு கூட நடந்து போகலாம். அடுத்தது நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 63,826 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் அப்படின்றது எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி வெளியில ATC சர்க்கிள் வரைக்கும் பக்தர்கள் இருக்காங்க அப்படின்றது டிடிடியோட அஃபிஷியலான அப்டேட். SST டோக்கனே இன்னைக்கு அவைலபிள் இருக்கு. ஆனால் நேரடி சர்வ தரிசனம் இவ்வளோ கூட்டமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நேற்று வியாழக்கிழமைக்கான டோக்கன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நேத்திர தரிசனம் வந்தனால பக்தர்கள் வந்து நேரடி சர்வ தரிசனத்துல அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே போல நேரடி சர்வ தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அப்டேட். SST டோக்கன்ல சாமி பார்க்குறீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ல போறவங்களுக்கு 1 ல இருந்து 2 மணி நேரமும், மத்தியானம் டு நைட் ஸ்லாட்ல போறவங்களுக்கு ஒரு 3 ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். அதே மாதிரி தான் 300 ரூபா தரிசனத்துக்கும் மினிமமா ஒரு 2 மணி நேரத்துல இருந்து மேக்சிமம் ஒரு 4 டு 5 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். நேற்று தர்ஷன் போனவங்க கூட ஒரு சில டைம் கம்பார்ட்மெண்ட்ல வந்து 300 ரூபா தரிசனமும் 1 மணி நேரம் பக்கமா வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடியா போங்க. எந்த டிக்கெட்டும் புக் பண்ணலன்னா SST டோக்கன் வாங்கிட்டு போற மாதிரி பிளான் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது டிடிடியில் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் என்னது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருமலையில் உள்ள புரோக்கர்களை வந்து முற்றிலுமாக வந்து வேற இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களை ஏமாற்றும் புரோக்கர்களை கண்டறிந்து அவர்கள் மீது அவ்வப்போது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட SPக்கு டிடிடியோட EO ஷியாமலா ராவ் வந்து கேட்டுக்கொண்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. திருப்பதி டிடிடி நிர்வாக கட்டடத்தில் உள்ள மாநாட்டு அரங்குல புதன்கிழமை தான் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இதுல பேசின EO வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமலை ஸ்ரீவாரியை தரிசிக்க வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான தங்குமிடம், தரிசனம், ஆர்ஜித சேவா டிக்கெட் உள்ளிட்ட டிக்கெட்டுகள் பக்தர்களை ஏமாற்றும் பல புரோக்கர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து திருமலையில தரிசன புரோக்கர்கள் தொடர்பான வழக்குகளின் நிலைகள், அதே மாதிரி டிப் சிஸ்டம் மூலம் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், திருட்டு வழக்குகள், குடிப்பழக்கம், போலிய இணையதளங்கள் போன்றவற்றை பவர் பாயிண்ட் மூலமா வந்து காவல்துறை வந்து EOக்கு வந்து விளக்கி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத பத்தி விஜிலன்ஸ் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ரிக்வஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்களும் திருமலைக்கு போயிட்டு இந்த மாதிரி
உங்களுக்கு ரூம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம விஜிலன்ஸில் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸோட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் டிடிடியோட வெப்சைட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன்லேயும் அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு பே பண்ணி ட்ரை பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மாக ரூம் கிடைக்கும். மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய மடங்களில் நீங்கள் ரூம் எடுக்கணும்னா அவங்க யாருமே வந்து உங்களை பேமெண்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட்டு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நேரில் போய்ட்டு ரிசப்ஷனில் பே பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் ஆஃப்லைனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்களே தவிர மற்றபடி தனியார் மடங்களாகட்டும் தெரியாத நம்பர்ஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டும் அஃபிஷியலான வெப்சைட்டு இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்துதான் இன்னொரு மீட்டிங்கும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா திருமலை நடைபாதையில் வரக்கூடிய பக்தர்களோட பாதுகாப்பே முதன்மையானது அப்படின்ட்டும் அந்த பாதுகாப்பு தொடர்பாகவும் ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இது ஜூலை 2ஆம் தேதி நடந்தது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் செல்லும் பக்தர்களின் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்குமாறு டிடிடியோட இஓ வந்து கேட்டுக்கொண்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பேசின ஐயோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்போதுள்ள டிராப் கேமராக்களை தவிர்த்து சிறுத்தை மற்றும் பிற விலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க அதிக அளவுல டிராப் கேமராக்கள் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கிருந்து 7வது மைல் வரைக்கும் சுற்றி திரியும் விலங்குகள் நடமாட்டம் எந்த நேரத்திலையும் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தெரியும் வகையில சிக்னல்கள் வந்து அமைச்சு மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு பொறியாளர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல விலங்குகள் நடமாட்டம் குறித்து அவ்வப்போது பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து பக்தர்களை எச்சரிக்கவும் வாய்ப்பு ஏற்படும். கூட்டுக்குழு அளித்த பரிந்துரைகளை வந்து வச்சு விலை குறைவான கட்டமைப்புகள் மற்றும் மாற்று வழிகளை பரிந்துரைக்க மிகவும் விலை உயர்ந்தவை என்று குழுக்கவும் கடிதம் எழுதுமாறும் வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இதை பற்றி நிறைய ஆல்ரெடி வந்து டெசிஷன்ஸ் எடுத்திருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணி நடந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அதே போல் நடைபாதையில் எந்தெந்த நேரங்களில் நடைபாதைகளில் பக்தர்களோட கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது, குறைவாக எந்த டைமில் இருக்குது, எந்தெந்த நேரங்களில் சிறுத்தை வந்து அந்த பகுதியில் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அதிகாரிகளுக்கு வந்து பிபிடி மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து பாத யாத்திரையாக வர பக்தர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் திருமலைக்கு வந்து சேர வேண்டும் என்றும் அந்த நேரங்களில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் இஓவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நடைபாதையில் குழந்தைகள்லாம் நடந்து போகிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி இன்னும் வந்து அஃபிஷியலாக எந்த அப்டேட்டும் வரல. இப்போதைக்கு வந்து டிக்கெட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நடந்து போகிறது கொஞ்சம் குரூப்பாக போகிறது வந்து சேஃபாக தான் இருக்கும். ஸோ அதுதான். அதுக்கு அடுத்தது வந்து திருமலையில் வழங்கக்கூடிய அன்னப்பிரசாதத்தோட அரிசியில் வந்து ஆர்கானிக் அரிசியை வந்து பயன்படுத்துகிறதா வந்து ஒரு புரளி வந்து கிளம்பி இருக்கிறதாவும் அதை பக்தர்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமலை ஸ்ரீவாரிக்கு அன்னப்பிரசாத நிவேதனம் செய்ய ஆர்கானிக் அரிசியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு முன்பு பயன்படுத்திய அரிசியை பயன்படுத்த டிடிடி வந்து முடிவு செய்ததாகவும் அதே போல அன்னப்பிரசாதத்தின் அளவை முழுமையாக அதிகரிக்கவும் டிடிடி வந்து முடிவு செஞ்சிருக்கிறதா சமூக வலைத்தளங்கள்ல பொய்யான செய்திகள் வைரல் ஆகிட்டு வரதாகவும் இதை பக்தர்கள் வந்து நம்ப வேண்டாம் அப்படின்றது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கோமோ அதே தான் பண்ணியிருக்கவே தவிர அதில் எந்த மாற்றமும் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் ஜூலை 9ஆம் தேதி தரிசனம் போகக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அன்னைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க போகுது. நமக்கு காலையிலேருந்து 12 மணி வரைக்கும் தரிசனம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே தான் நேரடி சர்வ தரிசனம் ஆகட்டும், எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும், 300 ரூபா தரிசனம் ஆகட்டும் எல்லாமே அலௌடு. ஸோ எதுக்காக இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க போகுது அதை பற்றின தகவலை பார்க்கலாம். திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் ஜூலை 9ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற உள்ளது. ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு ஆணிவார ஆஸ்தானத்தையொட்டி கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்துவது வழக்கம். ஆண்டுக்கு 4 முறை நடக்குது. அதில் ஒன்று வந்து உகாதி, ஆணிவார ஆஸ்தானம், பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி. இந்த 4 ஆனுவல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் செய்வாங்க. இந்த டைம் இந்த ஆணிவார ஆஸ்தானம் வருது அப்படின்றனால வர 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து கோவில் கிளீன் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து நடக்கும். காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் வந்து செய்வாங்க. சுமார் 5 மணி நேரம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். இதனால் வந்து உங்களுக்கு காலையில் தர்ஷன்ஸ் வந்து இருக்காது. பகல் 12 மணிக்கு மேலே பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆணிவார ஆஸ்தானம் நடக்கிற அன்னைக்கு நமக்கு தர்ஷனில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அந்த ஃபெஸ்டிவல் அது மாதிரி நடக்கும். ஆனால் நம்ம தர்ஷனுக்கு நார்மலாகவே போகலாம்.
இந்த ஆணிவார ஆஸ்தானம் அப்படின்றது என்னன்னா, பழைய கணக்குகள் முடிச்சுட்டு புது கணக்குகள் தொடங்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த ஆணிவார ஆஸ்தானம் அப்படிங்கிற விஷயம். இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே போல அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஷ்டதளபாத பத்மாராதனா சேவை வந்து டிடிடி ரத்து செஞ்சிருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்கு ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மற்ற புக் பண்ண தரிசனங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல அலோவ் பண்ணுவாங்க. இதுதாங்க டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அடுத்து வரக்கூடிய இன்னும் முக்கியமான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.